ஹாய், இந்த வீடியோ கிளிக் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் என்னோட நன்றிங்க. நீங்கள் உங்கள் குழந்தைய திருத்தணும்னு நினைக்கிறீங்களோ, இல்லை உங்கள் ஃப்ரஸ்ட்ரேஷனை காட்டுறீங்களோ, இல்லை அவங்கக்கிட்ட ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, ஏதோ ஒன்று நினச்சி உங்கள் குழந்தைகிட்ட நீங்கள் கத்தி சத்தம் போட்டு அவங்கள அதட்டி உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு நினைக்கிற இந்த ஒரு விஷயம் அவங்களுடைய பிரெயின் டெவலப்மெண்ட் உட்பட எப்படி ஒரு 7 மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப ஷார்ட்டாக சொல்ல போகிறேன். இந்த வீடியோட லென்த்தே பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இட்ஸ் டைம் டு ரேஸ் அவர் ஸ்டாண்டர்ட்ஸ். முதல்ல ஒரு டிஸ்க்ளைமர், உங்கள் குழந்தைய கத்தவே கத்தாதீங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனால் நீங்கள் ரொம்ப அதிகமாக ஃப்ரீக்வெண்ட்டாக கத்தி அவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்கணும்னு நினச்சிங்கன்னா அது அவங்களுக்குள்ள என்னென்ன இம்பாக்டை க்ரியேட் பண்ணுங்கிறது தான் இந்த வீடியோ மூலிமா நான் சொல்ல வரேன். ஸோ இப்போ அந்த 7 மேட்டர் என்னென்னு பார்ப்போமா. அதில் ஃபஸ்ட்டு ஒன், இன்க்ரீஸ் இன் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ். உங்கள் குழந்தைய நீங்கள் ரொம்ப சத்தம் போட்டு கத்தி அதட்டி உங்கள் கண்ட்ரோலில் வச்சுருக்கணும்னு நினச்சிங்கன்னா அது உங்கள் குழந்தையோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை ரொம்ப அதிகமாக பாதிக்குங்க. உங்கள் குழந்தை ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணும். டாக்டர்ஸ் இதை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா, உங்கள் குழந்தை எப்போவுமே ஒரு எக் ஷெல்குள்ளே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுமா. அதாவது ஒரு முட்டை ஓட்டுக்குள்ளே இருக்கிற அந்த குட்டி ரொம்ப ப்ரொடெக்டடாக தான் இருக்கும். ஆனால் அதோட சுதந்திரத்துக்கு அதனால் கை காலை கூட தூக்க முடியாது. இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்டான ஒரு ஜோனில் தான் உங்கள் குழந்தைங்க இருப்பாங்க. அந்த மாதிரி ஆயிடுவாங்க நீங்கள் அதிகமாக கத்துனீங்கன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் அதிகமாகுமா. ரெண்டாவது இம்பேக்ட், டேமேஜ்டு செல்ஃப் எஸ்டீம். அதாவது நம்ம குழந்தைங்களை நம்ம கத்திட்டே இருந்தோம்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு அவங்க மேலேயும் அவங்க எபிலிட்டிஸ் மேலேயுமே டவுட் வர ஆரம்பிச்சிடும். நிஜமாவே நம்ம குட் ஃபார் நத்திங் போல், நம்மளால் எதுவுமே முடியாது போல், அதனால தான் நம்மளை எப்போவுமே திட்டிகிட்டே இருக்காங்க, நம்ம எப்போவுமே ஏதோ ஒன்று தப்பாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம் போலன்னு அவங்க மேலே இருக்கிற ஒரு தன்னம்பிக்கையே அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக ஸ்டார்ட் ஆகிடும். மூணாவது, டிஃபிகல்ட்டி இன் ரெகுலேட்டிங் எமோஷன்ஸ். நம்ம குழந்தைங்களை அதிகமாக கத்துறப்போ அவங்க ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆவாங்க, இல்லை அழுவாங்க. இந்த மாதிரி அவங்களோட ஒரு நெகட்டிவான எமோஷன் பீக் ஆகிறப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா அவங்களோட எமோஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுலையே அவங்களுக்கு ப்ராப்ளம் அது ஒரு பாயிண்டில் ஒரு உளவியல் சிக்கலாக மாற ஆரம்பிச்சிடும். பேட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். குழந்தைங்க கிட்ட நம்ம ரொம்ப கத்தி பேச ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம குழந்தைங்களும் நாம் கத்தி பேசினாதான் நம்ம சொல்கிறதையும் 4 பேர் கேட்பாங்க போல அப்படின்னு தவறாக யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு விஷயத்தை எப்படி ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணணும், எப்படி ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசணும் அப்படிங்கிற கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸே அவங்களுக்கு ரொம்ப கம்மியாயிடும். இன்க்ரீஸ்டு அக்ரெஷன். குழந்தைங்களை நம்ம ரொம்ப கத்த ஆரம்பித்தோம்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா அவங்க திரும்ப நம்மளை கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுடைய மனைவி அவங்களுடைய ஃபேமிலிக்கிட்டையும் அவங்க இதே ஒரு அப்ரோச்சை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ பேசிக்கலி அவங்க ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி ரொம்ப அக்ரெசிவாக ஒரு முரட்டுத்தனமான ஆளாக மாறிடுவாங்க. நெகட்டிவ் இம்பேக்ட் ஆன் பிரெயின் டெவலப்மெண்ட். நம்ம வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நம்ம குழந்தையினுடைய எபிலிட்டி டு லேர்ன், காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், இது எல்லாமே ரொம்ப இந்த மாதிரி எல்லிங் பேரண்ட்ஸ் கிட்ட வளர்கிற குழந்தைங்க கிட்ட கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத யூஎஸ் டாக்டர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நம்மளோட பிரெயின் டெவலப்மெண்ட்டே இந்த மாதிரி வளர்க்கப்படுறதுனால கம்மியாகுது, இல்லை பாதிக்கப்படுது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய இம்பேக்ட். லாஸ்ட் மேட்ரு, ஸ்ட்ரெயின்டு பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப். நம்ம குழந்தைய நம்ம ரொம்ப கத்தி பேச ஆரம்பித்தோம்னா அவங்க நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போக ஆரம்பிப்பாங்க, நம்மக்கிட்ட இருந்து மறைக்க ஆரம்பிப்பாங்க, பொய் சொல்ல ஆரம்பிப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விழுக ஆரம்பித்து ஒரு கட்டத்தில் அவங்களுக்கும் நமக்கு இருக்கிற ஒரு நல்ல பாண்டு, நல்ல ரிலேஷன்ஷிப்பே பெரிய லெவலில் விரிசல் விட்டு பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. ஸோ அடுத்த தடவை உங்கள் குழந்தைய கத்துறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்கள் ஞாபகத்துக்கு வந்ததுன்னா அதான் இந்த வீடியோடைய வெற்றி. வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த ஒவ்வொருத்தருக்கும் என்னோட நன்றி. வேறு ஏதோ டாபிக் பற்றி பேசணும், இல்லை சேனலை பற்றின இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.